இன்றைய தினம் ஒரு சுவையானதும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடியதுமான சாலையோர கடைகளில் விற்கக்கூடிய காளான் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு காளான் 200 கிராம், முட்டைக்கோஸ் 200 கிராம் எடுத்து பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். மைதா மாவு 200 கிராம், சோள மாவு 100 கிராம், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தேவையான அளவிற்கு உப்பு, இவை அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நன்றாக பிசைந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு வானிலை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் பக்கோடாவாக பொரித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நறுக்கிய சிறிய தக்காளி 2 மிக்சி ஜாருக்கு மாற்றி விழுதாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். 2 ஸ்பூன் சோள மாவை தண்ணீர் சேர்த்து நீர் தத்துவமாக கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தயாராக வைத்துள்ள பக்கோடாவை சிறு சிறு துண்டிகளாக உதிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் மற்றும் சிறிதளவு கொத்தமல்லி இலையையும் பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு வானிலை அடுப்பில் வைத்து ஒரு 50 ml அளவிற்கு எண்ணெய் ஊற்றவும். நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்து நன்றாக வதக்கி அரைத்து வைத்துள்ள தக்காளி விழுதையும் சேர்த்து நன்றாக கிளறவும். பிறகு மிளகாய் தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், கரைத்து வைத்துள்ள சோள மாவு மற்றும் சிறிதளவு உப்பும் சேர்த்து நன்றாக கொதிக்கட்டும். ஒரு திக்கான நிலைக்கு வந்ததும் உதிர்த்து வைத்துள்ள பக்கோடாவை சேர்த்து தேவையான அளவிற்கு தண்ணீரும் ஊற்றி பக்கோடா நன்றாக ஊறி தண்ணீர் வற்றியதும் நறுக்கி வைத்துள்ள கொத்தமல்லி மற்றும் சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்து நன்றாக கிளறி இறக்கினால் சாலையோரங்களில் விற்கக்கூடிய ஒரு சுவை மிகுந்த அருமையான காளான் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.